ஒவ்வொரு முறையும் ஜல்லிக்கட்டு போட்டி, அதாவது மதுரையில நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொகுத்து வழங்கக்கூடிய வர்ணனையாளர் செங்குட்டுவன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். இப்போ நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை காலையில 6 மணிக்கு தொடங்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல்ன்றது எப்படி கிடைக்குது? அது கடவுள் கொடுத்த வரம் தான் மேடம். சின்ன பிள்ளையிலேருந்தே பேசி பேசி அனுபவம் கடவுள் கொடுத்த வரம். இது என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தகப்பனுக்கும் தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான். அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த கபடி, கிரிக்கெட் இந்த மாதிரி இடத்துல கமாண்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஜல்லிக்கட்டில் வர்ணனை பெருசாக பேசப்படல. இந்த ஜல்லிக்கட்டு தடைப்பட்ட காலத்தில் வர்ணனை பண்ண போகும்போது பெரிய பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டு வர்ணனை பண்ண சொன்னாங்க. கடவுள் கொடுத்த வரம் தான். காலையில் எப்படி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டை கரைச்சி ஒப்படைக்க போகும்போது அதே மாதிரி வர்ணனை இருக்கும். அது கடவுளுக்கு கொடுத்த வரம் தான் மேடம். இப்ப நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இத முழுசா தொகுத்து வழங்குறீங்களா, இல்ல உங்களுக்கு கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருப்பாங்களா? நான் ஒரே ஆளு தான் மேடம். என்னோட கூட ஹெல்ப்னா எனக்கு ஏதாவது உதவினா அதை செய்ய மாட்டேன். மற்றபடி வர்ணனைன்றது நான் ஒரு ஆள் தான். அந்த ஸ்பான்சரா இருக்கட்டும், அந்த யாரோட பேரு, வெல்கம் பண்றது, காலை வெற்றி பெற்றதா, வீரர் வெற்றி பெற்றதா, அனைத்தும் நான் தான். 12 மணி நேரம், 11 மணி நேரம், 10 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம ஒரே ஆளு தான் மேடம். நம்ம அது பழகிருச்சு. கிட்டத்தட்ட 700 ஜல்லிக்கட்டு நெருங்கிட்டு இருக்கோம். 21 வருஷமா இருக்கும். கிட்டத்தட்ட 20-22 மாவட்டம் பேசியாச்சு. எனக்கு பெருசா தெரியல மேடம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம். அவர் மாத்திரை போட்டு உடனே உடம்பு தேடி சரி பண்ணிக்க வேண்டியதான். இப்ப நீங்க உங்களை மாதிரியாலும் டிவியில சேனல் எடுத்து பேட்டியில எல்லாம் பாராட்டும் போது கொஞ்சம் அது மகிழ்ச்சியா இருக்கும். 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீங்க ஒரே ஆள் தொகுத்து வழங்குவீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கான உங்களுக்கு அதுக்கு எதுக்காக பிராக்டிஸ் எதுவும் எடுத்துப்பீங்களா? அதுக்காக ஏதாவது ட்ரைனிங் எதுவும் பண்றீங்களா, இல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பிராக்டிஸ் இல்ல மேடம். கடவுள் கொடுத்தவரை ஏதோ இந்த கலைஞருக்கு சொல்லுவாங்க, குரல் வளம் இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு அதே போல நம்மளுக்கும் ஒரு குரல் வளம்ன்றது கலைஞர் கடவுள் கொடுத்த வரணும் தான் சொல்லுவோம். மற்றபடி பிராக்டிஸ் எதுவுமே கிடையாது. அந்த சப்ஜெக்ட் அங்கே என்ன நடக்குது, தண்ணி குடிச்சுக்குவேன். ஏதாவது ஒரு ஊர்ல சாப்பாடு கொடுப்பாங்க, மற்ற ஊர்ல சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஓரளவு அமைச்சர் இந்த கலெக்டரேட்ல இருந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி மதியான உணவு கொடுப்பாங்க. மற்ற ஊர்ல அது கூட கிடையாது. நானா கொண்டு போனாதான் உண்டு. நான் பிராக்டிஸ் எல்லாம் கிடையாது. அந்த டைமிங்ல என்ன வருதோ அதை பத்தி தான் மேடம் பேசுவேன். நீங்க ஒவ்வொரு முறை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொகுத்து வழங்குறீங்க. எத்தனை வருஷமா நீங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா? கிட்டத்தட்ட 20-21 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேடம். இது எனக்கு பெருசா தெரியல. பாரம்பரியம், கலாச்சாரம், சிந்து சமவெளி நாகரிகம் காலம் தொட்டு தொண்டு தொட்டு அகநானூறு, புறநானூறு, கலித்தொகையிலே, சங்ககால இலக்கியங்களே தொண்டு தொட்டு வரக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லி காசுகளால் கொண்டு அந்த காலை மீது பட்டு அதை அடக்கி அது அடக்கினால்தான் பெண்ணை மனம் பிடித்த அந்த காலத்துல. அது போல ஏறு தெழுவது என்று கட்டி அணைத்து அந்த ஏறு தெழுவு தழுவி கீழே விழுந்துட்டா மாடு வெற்றி, காலை வெற்றி பெற்றது. ஏறு தெளிவு அந்த மாடா நின்றுச்சுன்னா வீரர் வெற்றி பெற்ற அந்த பாடத்து மாதிரி இப்ப பாதுகாப்போட ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லைக்கொடி வரைக்குமே அந்த ஜல்லிக்கட்டு வந்து நடைபெறுது மேடம். இப்போ நடக்கிறது அந்த காலத்துக்கு ஏற்றப்பல முதல்ல வந்து போன் கிடையாது, அப்புறம் டெலிபோன் இருந்துச்சு, அப்புறம் ஆண்ட்ராய்டு போன் இருந்துச்சு. அது மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.